विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे 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 राधे राधे श्याम राधे श्याम राधे श्याम राधे श्याम वृंदावन विहारी लाल की जय राधा रानी की राधा कृष्ण कुंज विहारी लाल की वृंदावन धाम की कला पुंडली गवरदा जय सद्गुरु मूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की अधरे विनिवेश्य वंशनाळं अंगुल्यग्रैः अरुणकिरणैः वारं वारं वदनमरुता वेणु वारं वारं वदनमरुता वेणुमापूरयन्तम् व्यत्यस्ताङ्ग्र्यं विकचकमलच्छाय विस्तारनेत्रं वन्दे बृन्दावनसुचरितं नन्दगोपालसूनु अधरे विनिवेश्य वंशनाळं विवराण्यस्य सलीलम् अंगुलीभिः मुहुः अंतरयल्ले मुहुः विवृण्वन् मधुरं गायति
मधुरं गायति माधवो वनान्ते गायति वनमाली गायति वनमाली मधुरं गायति वनमाली गायति वनमाली मधुरं गायति वनमाली सुगंध सुमलय समीरे सुगंध सुमलय समीरे मुनिजन सेवित यमुना तीरे मुनिजन सेवित यमुना तीरे गायति वनमाली मधुरं गायति वनमाली गीत सुखपिक खगमुख कुंजे गुजित कुटिलालक बहु नीरद नीरद कुंजे गायति वनमाली गायति वनमाली तुलसीदाम विभूषण हारी तुलसीदाम विभूषण हारी तुलसीदाम विभूषण हारी तुलसीदाम विभूषण हारी जलज भव स्तुत सद्गुण शौरी जलज भव सुत सद्गुण शौरी गायति वनमाली मधुरं गायति वनमाली परमहंस कृत्योत्सवकारी परमहंस हृद्योत्सवहारी परमहंस कृत्योत्सवकारी परमहंस परिपूरित मुरलीरवधारी गायति वनमाली मधुरं गायति वनमाली वृंदावन विहारी लाल की जय। अथ कथमपि यामिनीं विनीय स्मरसर जर्जरितापि स्मरसर जर्जरितापि सप्रभाते अनुनय वचनं वदन्तम् अग्रे अग्रे प्रणतम् अपि प्रियं प्रणतं प्रियम् आह साभ्यसूयम् साभ्यसूयम् अथ कथमपि यामिनीं विनीय ராத்திரி முழுக்க ராத
கிருஷ்ணனை நினைச்சு உருகி 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 அழுதுருக்கா. இந்த ராத்திரி அவள் தாபப்பட்டது தான் 13வது அஷ்டபதி, 14வது அஷ்டபதி, 15வது அஷ்டபதி, 16வது அஷ்டபதி. ராத்திரி முழுக்க அழுதாளாம். அழுது எப்படியோ அந்த இரவு பொழுது போச்சு. கதமபி யாமினி வினீய ஸ்மரசர ஜர்ஜரிதாயா. பகவானுடைய கட்டாட்சத்தினால, அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமான ராதாதேவி ஜர்ஜரிதா தானே நிலையிழந்து பிரபாத்தே ஸ்மரசர ஜர்ஜரிதான்னா, ஸ்மரசரன் அப்படின்னா ஸ்மரன்னா மன்மதன், சரன்னா பானம். மன்மத பானத்தினால அடிபட்ட ராதேன்னு சொன்னால் இந்த அஷ்டபதி முழுக்க வேஸ்ட்டாக போயிடும். நான் சொன்னேனே 14, 15, 16 எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ ஸ்மரன்னா மன்மதன்னு மாத்திரம் அர்த்தம் அல்ல, ஸ்மரன்னா கிருஷ்ணன். அன்றைக்கே ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டேன். அது விவர் 2 நாள் முன்னாடி தான் சொன்னார். அவனுடைய சரம் பானம் என்னன்னா கட்டாட்சம். ஆயுரும் மனாம்சிச்ச திரிஷா அப்படிங்கிறார் அர்ஜுனன் சொல்கிறான். பின்னாடி எதிர்த்த பட்சத்தில் இருந்த பீஷ்ம துரோணாதிகள் அத்தனை பேருடைய ஆயுசையும் மனசையும் கண்ணாலேயே அபகரிச்சான் கிருஷ்ணன்கிறான். இந்த கடாட்சம் இருக்கே அது அவனுக்கு சரம். அவனுடைய சரம்னா என்னன்னா கடாட்சம். சரியானபடி ஒருத்தன் பானப்பிரயோகம் பண்ணினா எப்படி தப்பிக்க முடியாதோ அதுபோல பகவானுடைய கட்டாட்சம் நம்ம மேலே விழுந்ததுன்னா நம்மால் தப்பிக்க முடியாதுங்கிறார். அவனை விட்டு எங்கேயும் போக முடியாது. சப்ரபாத்தே ராத்திரி முழுக்க ஸ்மரசர ஜர்ஜரிதானா பகவானுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானத்தினால தான் இந்த 4 அஷ்டபதி உருக முடிஞ்சது. அவனருளால் அவன் தாழ் வணங்கின்னு அவன் கிருபை இல்லாமல் அவன் ஸ்மரணம் எப்படி வரும்? பிரபாத்தே கார்த்தால யாரோ கதவை தட்டுறா. கதவுன்னு என்ன கதவா பூட்டா சாவியா அதெல்லாம் ஒன்றும் கூடாது. நிக்குஞ்சம் தானே, கொடி தொங்குறது வரிசையா. உள்ள உடனே வந்துடும். அதுபடிக்கு வாசலில் நின்று கூப்பிடுறா ஒருத்தர். யாரு கூப்பிடுறா என்னங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்ல போறாரு. அனுநய வச்சனமும் அனுநய வச்சனம் வதந்தம். வாசல்ல கையை கட்டிண்டு ஒத்த கெஞ்சிண்டே பேசிட்டு இருக்கான். அனுநய வச்சனம் அப்படின்னா என்னன்னா, இதுவரையில் நான் பண்ணினதெல்லாம் தப்பு, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல, நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சா நான் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிற சப்தங்கள் இருக்கு. அது அனுநய வச்சனமும். சம்யதாமபரம் கதாபி தவேத்ருஷம் நகரோமி தேகி சுந்தரி தர்சனம் மம மன்மதேன துனோமி ஹரி ஹரி ஹத்தா தரதயா. இதுதான் அனுநய வச்சனம்ங்கிறது. நான் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சுடு. க்ஷம்யதாம். இனி இது மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். அபரம் கதாபி தவேத்ருஷம் ந கரோமி. இது மாதிரி பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உன்னுடைய திருமுகத்தை ஒரே ஒரு தடவை எனக்கு காமிச்சுட்டு போயிடு போறோம். தேகி சுந்தரி தரிசனம். ஒரு தடவை எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு கிருஷ்ணன் கெஞ்சரானே, அதுதான் இங்க அனுநய வச்சனம்ங்கிறது. அனுநய வச்சனமும் வதந்தம். ராத தரிசனம் கொடுக்கல, முகம் கொடுத்து பார்க்கலன்னு உடனே என்ன பண்ணார் தெரியுமோ? வெக்கத்தை விட்டு பிரணதமபி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாராம். பிரணதமபி. இப்படி நமஸ்காரம் பண்ணி ராதை என்ன பண்ண? சாபியசூயம் பிரியம். அசூய கூட மேல சொல்ல போறா, விரட்ட போறா. விரட்ட போறான்னு உடனே இஷ்டம் இல்லாதவாள் தானே விரட்டுவா.
பிரியம் இல்லாதவனை தானே விரட்டுவா, இஷ்டம் இல்லாதவனை தானே விரட்டுவா. கிருஷ்ணன்ட்ட இஷ்டம் இல்லை, அதனால விரட்டினாலோன்னார். ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டார். அப்படி இல்லை, பிரியமாக. பிரியன் பிரேஷ்டம் பிரியேதனமிவ பிரதிபாஷமானம். நாம் பிரணய கீதத்தில் பிரேஷ்டன் அவனை விட அபிமானம் வச்ச இடம், பிரேம வச்ச இடம் இன்னொரு இடம் கிடையாது. அப்பேற்பட்ட பிரேஷ்டன் பிரியம் சாப்யசூயம் ஆக. என்ன சொன்னான்னார், அவன் இப்படி கெஞ்சறான், தரிசனம் கொடுக்குறான், ஆனால் மனசுல பிரேம, வாக்குல வேகம். யாகி மாதவா யாகி கேசவ மாவத கைதவ தாமனுசர சரசீருக யோச்சன யாதவ விஜா மாதவா. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாடும்பொழுது நம்மோட யுக்தியை சேர்க்கவே கூடாது. க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு, அப்படிதான் பாடணும். இதோ மனசு ரொம்ப விசாலமாக இருக்கிற மாதிரி நினச்சிண்டு க்ஷேமம் குரு கோபாலா லோகக்ஷேமம் குரு, இந்த அதிகப்படி காரியெல்லாம் பண்ணவே கூடாது. மமட்சேமம்னா மமட்சேமம், அவர் என்ன சொன்னாரோ அதை பாடு. அப்போ லோகத்துக்கு க்ஷேமம் வேண்டாமான்னு அவசியம் வேணும். அவன் பாடட்டும், க்ஷேமம் வரும். அவவாட பாட சொல்லு. யாகி மாதவா, அங்கே அப்போதான் யாகி யாகிமா. சில நிறையா அந்த மாமி அஷ்டபதி கிளாஸ் எல்லாம் பல மாமிகள் சொல்லிக் கொடுக்குறாளோன்னு சில இடங்களுக்கு போகும்போது நாங்கள் வந்து பாடுறோம்பா, பேஷா பாடுன்னு சொல்கிறது. அவள் 10 மாமியாக பாடுவா. யாகி மாதவா ஆயாகி கேசவா அப்படிலாம் பாடு. இதோ யாகின்னு சொல்லிவிட்டாலாம், உடனே கிருஷ்ணன் கோச்சின்னு விட போகிறானேன்னு வந்துடும் கேசவா வந்துடும். அதெல்லாம் கொடு, அந்த ரசம் கெட்டு போயிடும். ஆயாகின்னு கூப்பிட்டேன்னா இந்த ரசமே கெட்டு போயிடும், இந்த அஷ்டபதியோட ரசம் போயிடும். யாகின்னா யாகி தான். அப்போ தான் இதோட வெயிட்டு தெரியும், ராதையோட வெயிட்டு தெரிகிற அஷ்டபதி இது. இதில் போய் அவர் கிருஷ்ணர் மாதிரி பிரணதம் அப்படின்னா ராதை வரமாட்டா. பிரணதமே கிடையாது, அங்கே பெல்ட் அடிக்கவே மாட்டா. அதெல்லாம் கிருஷ்ணன் தான். யாகின்னு தான் இவ சொல்லணும், அவன் வதசி எது கிஞ்சிது அப்படின்னு தான் அவன் கேட்கணும். இதான் இந்த அஷ்டபதி அழகு. அதனால யாகி மாதவா. யார் அதுன்னா என்ன, இவ்வளவு தூரம் கெஞ்சிருக்கார், குரல் புரியாமலா இருக்கும். யார் அது? நான் தான் மாதவன். யார் அது மாதவன்? நான் தான் கேசவன். மாதவனாவது கேசவனாது. யாகி மாதவா யாகி கேசவா. இல்லைன்னு ஏதோ மன்னிப்புலாம் கேட்டார் அவர். மாவத கைதவ வாதம். இந்த போக்கிருத்தனெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒன்று இதெல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சொல்லிக்கோ, எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். தாமனுசர நேத்தி முழுக்க என்ன அழ விட்டுவிட்டு எங்கேயோ ராசத்தில் இருந்தவாறு அங்கேயே போ. சரசீருகலோச்சனா. விரட்டுறாள், இது வர மனசு வர மாட்டேங்கிறது. செந்தாமரை கண்ணாங்கிறா. விரட்டினா வெய்ய வேண்டாமோ? வெச்சாதானே போவான். வெய்யாதபடி அழக வர்ணிச்சு சரசீருகலோச்சனா யாத்தவஹரதி விஷாதம். யார் உன்னுடைய தாபத்தை நிவர்த்தி பண்ணினாலோ அங்கேயே போ. ரஜனி ஜனித குரு ஜாகர ராக கஷாயிதம் அலச நிமேஷம் அகதிநயனம் அனுராகமிவ உதிதர சாவினி வேஷம்.
ராத்திரி முழுக்க கண் முழிச்சு கண்ணெல்லாம் செவந்து குழம்பி இருக்கு. ரஜனி ஜனித குரு ஜாகர ராக கஷாயிதம். இந்த எமையெல்லாம் கண் முழிச்சு தடிச்சிருக்கு. வகதி நயனம், உன் கண்ணை பார்க்கும்போதே தெரியறது அவகிட்ட உனக்கு எவ்வளவு அபிமானம்னு தெரியறது. அனுராகமிவ ஸ்புடம் உதிதரசா அபினிவேசம். அப்ப அவ்வளவு அபிமானம் அவகிட்ட வச்சுட்டு இங்க என்ன வேலை உனக்கு? யாகி மாதவா யாகி கேசவா சரசீருகலோச்சனா. செந்தாமரை கண்ணாண்ணா அனில தரள குவலய நயனே. இதே முதல் அஷ்டபதியில் இந்த கண்ணை சொல்லும்பொழுது அல்லி பூனுட்டா, குவளைய நயனே நான்னா. இந்த அஷ்டபதியில் சரசீரு தாமரை கண்ணான்னுட்டா, தாமரை பூன்னுட்டா. ஏன் அந்த அஷ்டபதியில் ஒன்று இந்த அஷ்டபதியில் ஒன்றுன்னா என்ன? காலம். அந்த அஷ்டபதி பாடினது ராத்திரி காலம், அல்லி தான் வளரும். இந்த அஷ்டபதி காலம் பிரபாத்தே, கார்த்தால வேளையில் தாமரை தான் பார்க்க முடியும். அதனால ராத்திரியில் தெரிகிற அல்லிய ராத்திரி அஷ்டபதி, கார்த்தால தெரிகிற தாமரைய கார்த்தால அஷ்டபதி. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.